இன்னைக்கு வந்து அமாவாசைங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து இட்லி வடகறினா ரொம்ப உயிர். அதனால கடலில் படைக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் கரைச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். யாரையும் ஒரு ஐடியாலாம் கேட்கல, நானே வந்தேன். திடீர்னு எங்கள் தாத்தா வந்தாருங்க, உட்காந்துருந்தாரு. தாத்தா வந்தார். எப்பா என்ன பண்ணுற, கற்பூரம் தான் கேட்டாரு. கற்பூரம் இல்லை தாத்தான்னு. தலையில் தண்ணி தெளிச்சிக்கினே அதை எடுத்துன்னு வந்து இங்கே தண்ணி விளைவு அப்படின்னாரு. சரி தாத்தானே விளைவு விட்டு பாருங்க, இட்லி எல்லாமே இருக்குது. நல்லா இருப்ப வாழ்க்கையில, ஊந்து கும்பிடு, எல்லாரையும் முன்னோர்கள் எல்லாரும் வேண்டிக்கினாரு. என்னடா கடவுள் மாரி வந்து இது மாதிரி நம்மளுக்கு சொல்றாரு ஆண்டவா அப்படின்னு நினைச்சுன்னு, சரி தாத்தான ஊந்து கும்பிட்டு எல்லாம் என்ன தாத்தா பொண்ணு கேக்குறேன். தாத்தாக்கு ஒரு 1001 ரூபாய் தட்சணை கூட. எம்மா ஆத்திரம் வருது இல்ல, எவ்வளவு ஆத்திரம் வருது. மெட்ராஸுக்கு போறேன், நானே 1000 ரூபாய் தான் எடுத்து போறேன். சொல்லு தாத்தா, மசாலா கசாலாம் தள்ளிலேருந்து வெளியே வந்துடும். வயசானவங்களாம் நான் பார்க்க மாட்டேன். வயசானவங்க தான் எனக்கு உயிர், அவங்க கிட்ட தான் நான் சண்டைக்கு போவேன். 100 ரூபாய் வச்சுக்கோ, 100 ரூபாய் என்னால முடிஞ்சது. 100 ரூபாய் 1001 ரூபாய். அடப்பாவி தாலி அத்த சண்டாளாடு, என்ன மாதிரி ஆளா இருப்ப. வசூல் சக்கரவர்த்தியா நீங்க உட்காந்துக்கின்னு போற வரவங்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் சாமி, என் தாலி அறுத்த சாமி. இன்னும் என்ன 10 ரூபா கொடுத்து சத்தியமே கிடையாது. இல்ல ஒத்தப்படியா, ஒத்தப்படியா. ஐயா ஐயா, நீ ஏந்திரி, எப்பா நீ ஏந்திரி.